இந்த உள்நாட்டு வியாபாரத்தினுடைய வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ட்ரேட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெயின் சப்டிவிஷன்ஸ் நேம்லி. இந்த இன்டர்னல் ட்ரேடை நம்ம ரெண்டு வகையை பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹோல்சேல் ட்ரேட், மொத்த வியாபாரம் அப்படின்னும். ரெண்டாவது ரீட்டைல், சில்லறை வியாபாரம் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த இன்டர்னல் ட்ரேடை ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோல்சேல் ட்ரேட். ஹோல்சேல் ட்ரேட்னா என்ன? மொத்தமாக வாங்கி விற்கிறது. பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் இன் பல்க் ஃப்ரம் தி மேனுஃபேக்சரர்ஸ், உற்பத்தியாளர் வந்து மொத்தமாக வாங்கி, அண்டு செல்லிங் தம் இன் ஸ்மாலர் குவான்டிட்டி, சிறு சிறு பொருளாக வந்து டு தி இன்டர்மீடியட்ஸ் மூலமாக சிறு வியாபாரிகளுக்கு விற்பது இஸ் நோன் as ஹோல்சேல் ட்ரேட். அப்போ மொத்த வியாபாரம் அப்படிங்கிறது பொருளை வந்து உற்பத்தியாளர்கள் வந்து மொத்தமாக வாங்கி இந்த சில்லறை வியாபாரத்துக்கு குறைஞ்ச அளவில் விற்கக்கூடிய முறையை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோல்சேல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது ரீட்டைல் ட்ரேட். ரீட்டைல் ட்ரேட்னா சில்லறை வியாபாரத்தை நம்ம ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ரீட்டைல் ட்ரேட் டீல்ஸ் with the distribution of goods in small quantities to the consumers. அடுத்து சில்லறை வியாபாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மொத்த வியாபாரி வந்து பொருளை வந்து நுகர்வோருக்கு சிறிய அளவில் பொருளை வழங்கக்கூடிய அந்த முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ மொத்த வியாபாரிகிட்ட இருந்து ரீட்டைலர் பொருளை வாங்கிட்டு வருவார். அதை வாங்கிட்டு வந்து அல்டிமேட்டாக வந்து கன்சியூமருக்கு வந்து சப்ளை பண்ணுவார். அவர் தான் நம்ம ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது ஃபாரின் ட்ரேட் மீனிங். இந்த பன்னாட்டு வியாபாரம் அப்படின்னா என்ன மீனிங் பார்க்கலாம். ஃபாரின் ட்ரேட் இஸ் எ ட்ரேட் பிட்வீன் எ செல்லர் அண்ட் பையர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அதாவது வெவ்வேறு நாடுகளை சார்ந்த அந்த வாங்குபவரும் விற்பவரும் அவர்களிடையே அந்த நடைபெறக்கூடிய வியாபாரத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இட் இன்வால்வ்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் ஒன் கண்ட்ரி வித் அனதர் கண்ட்ரி. ஸோ எதை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நாட்டிலேருந்து மற்றொரு நாட்டிற்கு அந்த பொருளையும் சேவையும் பரிமாற்றம் செய்யக்கூடியதை நம்ம ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி ஷிப்பிங் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கேரேஜ் ஆஃப் கூட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நடக்குதுன்னா, அந்த வெளிநாட்டு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய எல்லையை கடந்து நடக்கக்கூடிய வியாபாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது எப்படி நடக்குதுன்னா, பெரும்பாலும் கப்பல்கள் மூலமாகவோ அல்லது ஃப்ளைட் மூலமாகவோ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரக்குகளையும் அதற்கு தேவையான அந்த சேவைகளையும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பரிமாற்றம் செய்வது இப்படிப்பட்ட முறையில தான் வந்து நடக்குது. தென் தி கரன்சிஸ் ஆஃப் ட்ரேடிங் நேஷன்ஸ் அண்ட் a commonly agreeable currency if any to both may be used in the said international trade. இந்த மாதிரி அந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு the currencies of trading nations and commonly agreeable currency if any to the both may be used in said the international trade. ஸோ அந்த வியாபாரம் பன்னாட்டு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த பரிமாற்றம் செய்யக்கூடியது. அந்த பண மதிப்புகளை வந்து பரிமாற்றம் செய்யும் பொழுது அந்தந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பேங்க்ல கொடுத்து என்ன பண்ணிங்கன்னா அதை வந்து கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பெட்ரோல் சொல்லலாம், ஏரோப்ளேன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ பெட்ரோல் நம்ம நாட்டில் விளையுதா, இந்தியாவில் விளையுதா அப்படின்னா இல்லை. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து மூலமாக நம்ம வாங்குறோம். அதே மாதிரி ஒரு சில ஃப்ளைட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின்லேருந்து நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போனோம் அப்படின்னா, சீனாவில் தயாரிக்கக்கூடிய அந்த ஹீரோ பேனாலாம் அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இந்தியாவில் எப்படி நாம வந்து அதை வாங்கி பயனடைகிறோம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இந்த ஃபாரின் ட்ரேடை வந்து எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இறக்குமதி அப்படிங்கிறத இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இறக்குமதி வியாபாரம் அப்படின்னு என்னன்னு பாருங்க. இம்போர்ட் ட்ரேட் மீன்ஸ் பையிங் கூட்ஸ் ஃப்ரம் எ ஃபாரின் கண்ட்ரி ஃபார் டொமஸ்டிக் யூஸ். அந்த உள்நாட்டு தேவைக்காக வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வந்து வாங்குவதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இந்தியா இம்போர்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் கல்ஃப் கண்ட்ரிஸ். ஸோ இந்தியா என்ன பண்ணுது? கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து பெட்ரோல் வாங்குது. அண்டு இந்தியா இம்போர்ட்ஸ் மெஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெஷின்ஸ் வாங்குது, எக்யூப்மெண்ட் வாங்குது, மெட்டீரியல் வாங்குது, இது எல்லாமே ஃபாரின்லேருந்து வாங்குறோம். இட் இஸ் நெசசரி டு ஸ்பீட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன், to meet consumer demands and to improve standard of living. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய அந்த இயந்திர சாதனங்கள் இதெல்லாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
அந்த விரைவான இயந்திரமயமாக்குவதற்கும் நுகர்வோருடைய தேவையை பூர்த்தி செய்யவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தவும் உயர்த்தவும் நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்த இறக்குமதி அப்படிங்கறத வந்து நாம வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணாயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட். எக்ஸ்போர்ட் ட்ரேட்னா என்ன சொல்லுவோம்? அது ஏற்றுமதி வியாபாரத்தை நம்ம எக்ஸ்போர்ட் ட்ரேட்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் ட்ரேட் மீன்ஸ் த சேல் ஆஃப் டொமஸ்டிக் கூட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். அடுத்தது இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு உற்பத்தி பொருளை வந்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதா நம்ம எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். பாருங்க எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸ்போர்ட் ஆஃப் அயர்ன் ஓர் ஃப்ரம் இந்தியா டு ஜப்பான். இந்தியாவில் அந்த இரும்பு எஃகு பொருட்களை வந்து ஜப்பானுக்கு வந்து நம்ம அனுப்புறது. அடுத்து செல்லிங் ஆஃப் டீ ஃப்ரம் இந்தியா டு இங்கிலாந்து. இந்தியாவில் விளையக்கூடிய அந்த தேயிலையை வந்து அந்த ஜெர்மனுக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து நம்ம அனுப்புறது. அடுத்து எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஃப்ரம் மதுரை டு சிங்கப்பூர். மதுரையில் விளைந்த இந்த மல்லிகைப்பூக்களை வந்து சிங்கப்பூருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எக்ஸ்போர்ட் ட்ரேட் இஸ் நெசசரி டு செல் டொமஸ்டிக் சர்ப்ளஸ் கூட்ஸ், டு மேக் பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், டு earn foreign exchange, to increase national income, to generate employment and to increase government revenue. அதாவது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ட்ரேட் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்நாட்டுடைய தேவைக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து விற்பதற்கும் அந்த உள்நாட்டுடைய இயற்கை வளங்களை வந்து முழுமையாக நம்ம பயன்படுத்துவதற்கும், அது மட்டும் இல்லாம அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அந்த அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கும் அந்த தேசிய வருமானத்தை வந்து உயர்த்துவதற்கும் நிறைய வேலை வாய்ப்பினை வந்து உருவாக்கிடவும் அரசுடைய வருவாயை வந்து அதிகரிப்பதாகவும் இந்த வெளிநாட்டு வியாபாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா தான் ஸோ நம்மளோட டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து நம்ம விரிவுபடுத்த முடியும். பெட்டர் நம்ம கிட்ட ரிசோர்சஸ் வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நேஷனல் இன்கம் வந்து அதிகரிக்க முடியும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கொடுக்க முடியும். கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும். அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாதான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். அடுத்தது இந்தியாஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் இறக்குமதி பொருட்கள் என்னன்னு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இந்தியாவுடைய இறக்குமதி பொருட்கள் முக்கியமான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெட்ரோலியம் ப்ளஸ். நமக்கு தெரியும் பெட்ரோலியம் பொருட்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அடுத்தது ஜுவல்லரி இறக்குமதி பண்ணுற வகைகள். அடுத்து ஆட்டோமொபைல்ஸ், அந்த ஆட்டோமொபைல்ஸ் நம்ம நிறைய இறக்குமதி பண்ணுறோம். அடுத்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, ஜுவல்லரிஸ், ஆட்டோமொபைல், பயோகெமிக்கல்ஸ், பாராமெடிக்கல்ஸ், இந்த மருந்து பொருட்கள் இது எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மினரல்ஸ், ஃபியூல்ஸ் இன்க்ளூடிங் ஆயில். சரிங்களா? எண்ணெய் முதலான அந்த சுரங்க எரிபொருட்கள். அடுத்து ஜெம்மு, ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், அந்த வைரம் மற்றும் அதன் விலையுந்த உலோகங்கள். சரிங்களா? அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மின்சார இயந்திர சாதனங்களை வந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து மிஷினரி இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர்ஸ், கணினி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உயர்ந்த இயந்திரங்களை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள். இது எல்லாமே இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள். அடுத்தது என்ட்ரிபோர்ட் ட்ரேட். என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா மறு ஏற்றுமதி வியாபாரம் அப்படிங்கிறத நம்ம என்ட்ரிபோர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒவ்வொரு 2 மார்க்லயும் வந்து வருஷம் என்ட்ரிபோர்ட் ட்ரேட் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ட்ரிபோர்ட் ட்ரேட் மீன்ஸ் இம்போர்ட்டிங் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி, ஒரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் த சேம் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். ஒரு நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி மறுபடியும் அந்த பொருளை வந்து வேறு நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இம்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ நோன் as ரீஎக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். சரி, எக்ஸாம்பிள் பாருங்க. இந்தியன் டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் இன் சூரத் இம்போர்ட், அதாவது சூரத்தில் இருக்கக்கூடிய அந்த வைர வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் அன்கட் ரா டைமண்ட்ஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கால இருந்து அந்த கட் பண்ணாத டைமண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கி என்ன பண்றாங்கன்னா they cut and polish the diamonds. ஸோ அவங்க அதை வாங்கி கட் பண்ணி பாலிஷ் பண்ணி in their units in India and re-export them to the international diamond market in Amsterdam.
அடுத்து எந்த மாதிரி அந்த வைரங்களை வந்து பட்டை தீட்டி துண்டாக்கி அதை எப்படி நீட்டா பண்ணி அதை என்ன பண்ணாங்கன்னா ஆம்ஸ்டர்டாம் நகரில் உள்ள அந்த பன்னாட்டு வைர சந்தைக்கு வந்து அதை என்ன பண்றாங்க அப்படின்னா மறு ஏற்றுமதி பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் ஆர் தி லார்ஜஸ்ட் அண்ட் போர்ட் ட்ரேட் சென்டர்ஸ் இன் தி வேர்ல்ட். அதாவது சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா உலகினுடைய மிகப்பெரிய மறு ஏற்றுமதி சென்டரா வந்திருக்கக்கூடியது இந்த சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்ல கூட கேட்பாங்க. சரிங்களா? இல்லைன்னா 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி என்ட்ரி போர்ட் ட்ரேட்ல வரக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு. Thus, it can be concluded that effective transfer of possession and ownership from the producer to consumer is facilitated by trade. அதாவது அந்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய மிகுதியைக்காகவும் அந்த உள்நாட்டு வளங்களை வந்து முழுவதுமாக பயன்படுத்துவதால் அந்த அந்நிய செலாவணியை வந்து ஈடுகட்ட முடியுது. தென் நாட்டினுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்தவும் முடியுது, வேலை வாய்ப்பை வந்து பெருக்கவும் முடியுது, அரசுடைய வருவாயை வந்து அதிகரிக்கும். ஆஃப்டர் லேர்னிங் அரசுடைய வருவாயம் வந்து அதிகரிக்க முடியுது. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது? ஸோ thus it can be concluded that the effective transfer of possession and ownership from producer to consumer is facilitated. ஸோ வியாபாரத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் வந்து கன்சியூமர் போய் ரீச் ஆகுது. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது? The effective transfer through the trade. After learning about the types of trade, ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் படிச்சதுக்கப்புறம் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் ஹோல்சேலர்ஸும் ரீட்டைலர்ஸும் என்ன அப்படிங்கிறத சொல்லி நாம இதை வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா?